தேவன் தாழ்த்தினார் இல்லையா? அந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் தேவன் என்னோடு கூட பேசினாரு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். வெறுமையாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? வெறுமையாக்குன்னா ஒண்ணும் கிடையாது. நானு கையை தூக்கிட்டாரு மேல. அதாவது இப்ப நான் கையை தூக்கிட்டப்பா எனக்கு ஒண்ணும் கிடையாது சாமி, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அப்படியே தரையில விழுந்து சரணாகதி அடைந்து ஏசப்பாக்கு முன்னாடி வெறுமையாக்குறது தான் அந்த அனுபவம். அடிமையின் ரூபம் எடுத்தாரு, மனுஷ சாயலானாரு, தேவகுமாரனாய் பிதாவின் வலது பாசல உட்கார்ந்து இருந்தாரு. உட்கார்ந்து இருந்தவர் என்ன பண்ணாரு? மனுஷ சாயலா வந்தாருங்க. ஏன்னா அவர் அங்கேயே உட்கார்ந்து இருந்தாருன்னா என்ன தெரியும் சொல்லிருப்பீங்க, அவர் இந்த உலகத்துல வந்து வாழ்ந்திருந்தா தெரியும் அவருக்கு என்ன கஷ்டம் தெரியும், அவருக்கு என்ன நஷ்டம் தெரியும், அவருக்கு பாடுகள் என்னன்னு தெரியுமா, அவருக்கு கஷ்டம் என்னன்னு தெரியுமா, மத்தவங்க கேவலமா பேசி துன்பப்படுத்துறது துக்கப்படுத்துறது என்னன்னு தெரியுமா? அவர் தேவனே பிதாவின் மடியில உட்காந்துக்கிறாரு, அவருக்கு போய் என்ன தெரியும் அப்படின்னு நீ சொல்ல வேண்டதுக்காக தான் மனுஷ குமாரனா இந்த உலகத்தில் வந்து நீ என்னென்ன பாதையில சென்று கொண்டிருக்கிறாயோ அந்த பாதையில எல்லாம் அவர் கடந்து சென்றார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அண்டர்லைன் பண்ணுங்க, மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணாரு? தன்னை தாழ்த்தினாரு, கீழ்ப்படிந்தவராகி தன்மை தாமே அவர் என்ன பண்ணாரு? தாழ்த்தினாரு. தாழ்த்ததுன்னா என்ன அர்த்தம்? எம்மட்டும் தாழ்த்தினார்ன்றதை குறிச்சுதான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஏற்பாடுகள் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அப்படியா? அப்ப பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவரை குறிச்சு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சகரியாவின் மூலமாக வெளிப்பட்டது. சீயோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறாரே, அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாக மரியின் மேல் ஏறி வருகிறமா இருக்கிறார். தாழ்மை உள்ளவர். எப்படி தாழ்மை உள்ளவர் ஆனார்? அவரு தாழ்மையாய் அவர் இறங்கி வந்தாரு, தன்னையே தாழ்த்தினாரு, தன்னையே குனிந்து ஒப்பு கொடுத்தாரு. தரை மட்டும் குனிருது, அதாவது ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா அதனை தரை மட்டும் குனிந்துதான் எடுக்கணும். நாம கீழே விழப்பட்டோம், பிதாவோடு கூட இருந்த அந்த ஐக்கியத்திலிருந்து நம்ம தள்ளப்பட்டோம். ஆதாம் ஏவாள் தேவனோடு கூட ஐக்கியமா இருந்தாங்க. தேவன் உள்ளாகி வந்தாரு, தன் சொந்த பிள்ளை. அவரு யாரு? ஆதாம் வந்து தேவனுடைய சொந்த ரத்தம் ஆதாம் கூட ஓடி இருந்துச்சு, ஆதாம் கூட ஓடிட்டு, முதலாம் ஆதாம் கூட ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ரத்தம் அசுத்தப்படுத்ததுனால்தான் அதே பிதாவினுடைய ரத்தத்தை உடையவராக இரண்டாம் ஆதாம் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அந்த ரத்தம் அசுத்தப்படவில்லை. நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக சிலுவையிலே இயேசு பலியானார். எப்படி பலியானாரு? தாழ்த்தினாரு. பிரியமானவர்களே, எப்படி தாழ்த்தினார் என்றது குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படியே ஜெப சிந்தனையிலே இருப்போம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், பெரியவள் நோக்கினேன், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினேர், பெரியவன் நோக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவன் நோக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. இந்த பாடலை பாடி 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 நாங்க எங்க வீட்டுல கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறோம், என் கணவர் நாங்க எல்லாமே. அருமையான ஒரு பாடல். தீர்க்க தரிசனமாக நம்முடைய கனம் பொருந்திய பரிசுத்தவான் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களுக்கு கர்த்தர் இந்த கிருபையை கொடுத்து இந்த பாடலை எழுதினார். அவர் இந்த பாடல் அநேகருடைய உள்ளத்தை தொட்டது, என்னுடைய உள்ளத்தை தொட்டது. அநேக முறை கதறி கதறி அழுதிருக்கிறேன். பயங்கரமான ஒரு அர்த்தம் உள்ள ஒரு பாடல். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நான் துயரத்தில் இருந்தேன், நான் உதவிக்காய் கதறினேன், என்னுடைய அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினீரையா, பெரியவன் ஆக்கினீரையா. அந்த கருத்துல உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, குனிந்து தூக்கினார்.
இப்போ நான் போய்கொண்டே இருக்கும்போது என் கையில இருந்து ஒரு பொருள் கீழே விழுந்துடுது. அந்த பொருளை நான் எடுக்க வேண்டுமானால் குனிந்து எடுக்க வேண்டும், குனிந்து எடுக்க வேண்டும். ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா குனிறது என்பது அது டிபெண்ட்ஸ் ஆன் த பொருள். எந்த பொருளை நீங்க கீழே போடுறீங்கன்னா அந்த பொருளுடைய அளவை பொறுத்து நீங்க குனிறீங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு தோண்டி கீழே போட்டீங்கன்னா கொஞ்சம் குனிஞ்சு அப்படி எடுத்துடலாம், அப்படிதானே? வேற ஏதாவது ஒரு சூட் கேஸ் கீழே போட்டீங்கன்னா அதையும் கொஞ்சம் குனிஞ்சு அப்படி எடுத்துடலாம். இல்ல ஒரு குடிக்கிற டம்ளரை கீழே போட்டீங்கன்னா நல்லா குனிஞ்சு எடுக்கணும், அப்படிதானே? சரி, வாட்ச் கீழே வந்துச்சு, இன்னும் நல்லா குனிஞ்சு எடுக்கணும். சரி, ஒரு சின்ன ஒரு பட்டன் கீழே வந்துச்சுன்னா அதை குனிஞ்சு எடுக்கிறதுக்கு இன்னும் நல்லா குனியணும். சரி, அரிசி கொட்டிடுச்சு, அரிசி கொட்டணும்னா எப்படி பண்ணுவீங்க? கீழே உட்கார்ந்து குனிஞ்சு எடுக்கணும். அப்படியாக தேவன் குனிந்தார். அநேக சொல்றாங்க, இப்ப என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான் கால்ல செருப்பு இல்லாம இருந்தேன், எனக்கு துணி இல்லாம இருந்தது, நான் மிகவும் கஷ்டப்பட்டேன், சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. என்னுடைய கிராண்ட் ஃபாதர், என் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தகப்பனுடைய தகப்பனார், என்னுடைய தகப்பனுக்கு தகப்பனார், அவர்களதான் என்ன சொல்றோம்? கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிரேட் 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 கிராண்ட் ஃபாதர், ரைட்? அண்ட் தென் கிரேட் மதர், கிரேட் கிரேட் கிராண்ட் மதர். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தா என்னை தூக்கினீங்களப்பா, என்னை தூக்கி எடுத்தீங்களப்பா. தமிழ் மீடியத்தில் படித்த பிள்ளை ஆங்கிலம் பேசுவதற்குள்ள எனக்கு தெரியாது. நான் பேசும்போது அநேகர் என்னை கேலி பண்ணினார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். என்னை தூக்கி எடுத்தீங்களே, அந்த அர்த்தத்துல கூட நீங்க சொல்லலாம். என்னை உயர்த்தினாரு, எனக்கு வேலை கொடுத்தாரு, என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு, எனக்கு காசு கொடுத்திருக்காரு. நான் குடிக்காரனா இருந்தேன், நான் விபச்சாரக்காரனா இருந்தேன், நான் கெட்ட வார்த்தை பேசுகிறனா இருந்தேன், நான் கோவக்காரனா இருந்தேன், நான் சபிக்கிறனா இருந்தேன், இப்படி எல்லாம் இருந்த என்னை தூக்கி எடுத்தீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். பிரியமானவர்களே, அது உண்மைதான், அது உண்மைதான். ஆனா இயேசு எந்த அளவுக்கு புரிந்தா தெரியுங்களா? பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய அந்த முதலாம் ஆதாம் தேவனோடு கூட இணைந்திருந்தார். தினமும் வந்து அந்த தோட்டத்துல உலாவினாரு, தினமும் வந்து பேசினாரு, தினமும் வந்து பேசினாரு. எதிர்பார்க்காத சூழ்நிலையில பிசாசானவன் தந்திரமாக அவர்களை வஞ்சித்தது நிமித்தமாக பிதாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து காணப்பட்டது. அந்த நாளில் தானே அவர் பாடுபட்டார், அந்த நாளில் தானே அவர் துயரப்பட்டார், அந்த நாளில் தானே அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாம போயிற்று. தேடுகிறார் தேடுகிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய், ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது எழுந்திருந்தானே. அப்ப இருதயம் எப்படி விழுந்து போயிருக்கும் அவருக்கு. தேடுகிறார் தேடுகிறார், நீ விளக்கின கனியை புசித்ததினால் பயந்து உமக்காக ஒளிந்து கொண்டிருக்கிறேன். இப்படியே பேசிக் கொண்டிருந்தா ரெண்டு பேரும் எப்படிதான் இந்த காரியத்தை சரி பண்ணுவது? அதுக்காக தான் ஒரு விலங்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் அடிக்கப்பட்டது இயேசுவுக்கு அடையாளமாக. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக ஒரு விலங்கு அழிக்கப்பட்டது. தேவன் ஒரு விலங்கை கொலை செய்ய வேண்டியதா இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த தேவன் மனுஷ ரூபமாய் வந்து அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தினார். ஒரு ராஜா வீட்டுல பிறந்திருக்கலாமே, ஒரு ராஜா வீட்டுல அரண்மனையில பிறந்திருக்கலாமே, மாட்டுத்தனத்துல ஏழ்மையின் ரூபம் எடுத்தாரே, கழுதையின் மேல் பவனி வந்தாரே. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கழுதை மேல யாரும் பவனி வருவாங்களா? குதிரை மேல் பவனி வந்திருக்கலாம்ல. தாழ்மையை வெளிப்படுத்தினாரு, தாழ்மையை வெளிப்படுத்தினாரு. பாவம் உலகத்துக்குள் பிரவேசித்தது. இஸ்ரவேல் மக்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே வந்தார்கள். முன்னோர்கள் செய்த பாவம் நமக்குள்ளே தொடர்ந்து வந்திருக்கிறது. என் தாய் என்னை தன்னுடைய கர்ப்பத்தில் பாவத்தில் உட்பவித்தாள் என்று தாவீது சொல்றாரு. தாய் என்னை பாவத்தின் கர்ப்பத்தில் உட்பவித்தாள். நம்மளுடைய கர்ப்பத்தில் பிறக்கும் போது அந்த பாவம் நமக்குள் இருந்தது அல்லவா? அந்த பாவத்தை எப்படி எடுத்து போடுவது? தேவனுக்கு தூரமாய் போன மனுஷனை எப்படி தேவனுக்கு கிட்ட கொண்டு வந்து நிறுத்துவது? அதற்காக இயேசு குனிந்தார், அதற்காக இயேசு குனிந்தாரு, அதற்காக தரைமட்ட குனிந்தாரு, தரைமட்ட குனிஞ்சாரு, கொஞ்சம் குனிஞ்சாரு. அப்ப கூட உன்னை தூக்கி எடுக்க முடியல, உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்க முடியல, உன்னுடைய சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க முடியல, உன்னுடைய அக்கிரமங்களிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க முடியல, உன்னுடைய சாபத்திலிருந்து அவரால் தூக்கி எடுக்க முடியல. இன்னும் குனிறாரு, இன்னும் குனிறாரு. எவ்வளவு குனியணுமோ அவ்வளவா குனிந்தாரு. ஒவ்வொருவருக்கும் அவர் குனிகிற அந்த ஒரு அளவு வந்து வித்தியாசமா இருக்கும். ஒருவருக்கு கொஞ்சமா குனிவாரு நீ செய்யற பாவத்தை பொறுத்து, இன்னொருவருக்கு அதிகமா குனிய வேண்டியதா இருக்கும், இன்னொருவருக்கு இன்னும் அதிகமா குனி வேண்டியதா இருக்கும், இன்னும் சில பேருக்கு இன்னும் கீழே உட்கார்ந்து குனி வேண்டியதா இருக்கும். ஏன் ஒரு சில பேரை எப்படி தூக்கி அவர் அப்படியே தோளில சுமக்க வேண்டியதா இருக்கும். அப்படிப்பட்ட அன்பான தேவன், அன்பான தேவன் அவர்தானே முதல் பாடு அனுபவிச்சாரு. எனக்கு பாடு இருக்கிறது, எனக்கு துன்பம் இருக்கிறது, எனக்கு கண்ணீர் இருக்கிறது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. அவரோ தேவனே, அவருக்கு என்ன தெரியும்? அவர் போய் வலது பாசல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் நல்லா அங்க பிதாவின் வலது பாசல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு பாடுனா என்ன தெரியுமா? அவருக்கு கஷ்டம் என்னன்னு தெரியுமா? அவருக்கு துன்பம் என்னன்னு தெரியுமா? நான் தானே பாடு அனுபவிச்சிருக்கிறேன், நான் தானே கஷ்டம் அனுபவிச்சு இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவர் தானே முதலில் பாடு அனுபவித்தார். அவர் நம்ம ஒருவராக இருக்கிறாரே. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க எல்லாம்
அப்படியா நீங்க கவலைப்படுறது இல்லையா? நீங்க எல்லாம் பாதிக்கப்படுறது இல்லையா? ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஏற்பட்டால் நீங்க எல்லாம் பாதிக்கப்படுறது இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஏற்பட்ட ஒரு நீங்க பாதிக்கப்படாம இருக்கலாம். ஆனா இயேசு நம்முடைய குடும்பத்துல நம்மள ஒருவராக இருக்கிறாரு. அவர் தான் நம்ம பரம தகப்பன். அவர் நம்ம சிலுவையில பெற்றெடுத்தாரு. அப்ப உனக்கு ஏற்படும்போது அவருக்கு துடிக்காதா? உனக்கு கண்ணீர் வரும்போது அவர் கண்ணீர் விட மாட்டாரா? உனக்கு ஏதாவது ஏற்படும்போது அவர் உன்னை பார்த்து பள்ளி பேச மாட்டாரா? மறந்து போய் பேசாதே. அவர்தானே உனக்காக துன்பத்தை அனுபவித்தார். அவர்தானே உனக்காக இன்றைக்கும் ஒரு மனுஷன் பாவத்துல மறிக்கும் பொழுது அவர் கண்ணீர் வலிக்கிறார், அவர் வேதனைப்படுகிறார், அவர் துன்பத்தை அனுபவிக்கிறார். அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு போய் என்ன, அவர் குமாரனாச்சே, அவர் நல்லா இருக்கிறாரு, எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? இல்ல, அவர்தான் முதலில் துன்பத்தை அனுபவிக்கிறார், அவர்தான் பாடுகளை அனுபவிக்கிறார். எனக்கு மட்டும் தான் பாடு, எனக்கு மட்டும் தான் பாடு சொல்லிக் கொண்டிருக்காது. ஆமா, அதுதான் தவறு. அதே மாதிரி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாம நரகத்துக்கு போகும்போது பிதாவும் குமாரனும் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் தெரியுமா? எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறாங்க தெரியுமா? அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைந்து தெரியுமா? ரத்தம் சிந்தப்பட நோக்கம் நிறைவேறாமல் போகிறது என்று எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? அவங்கதான் முதலில் பாட அனுபவிக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, குனிந்து தூக்கினாரே, குனிந்து தூக்கினாரே. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சிலுவையில தன்னை தானே அடிக்கும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடந்துச்சு தெரியுங்களா? உங்களுக்கு எல்லாமே தெரியும். சிலுவையில ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுக்கும் போது மனுஷன் இஷ்டத்துக்கும் பேசலாம். என்னன்னு பேசலாம்? பயங்கரமான காரியங்களை பேசி அவரை அவமானப்படுத்தினான் பாரு. அதுதான் அவர் குனிந்தது. அவருடைய முகத்துல துப்பினார்களே, அதுதான் அவர் குனிந்து தூக்கி எடுத்தது. அவரை கொட்டினார்களே, அதுதான் அவர் குனிந்து தூக்கி எடுத்தது. அவரை கன்னத்தில் அறைந்தார்களே, அதுதான் குனிந்து தூக்கி எடுத்தது. கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொன்னாலும் பாரு, அதுதான் அவர் உன்னை குனிந்து தூக்கி எடுத்தது. கிறிஸ்துவே, உன்னை அடித்தவன் யாரு? அது ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே குனிஞ்சிட்டு, அப்படியே குனிஞ்சிட்டு, அப்படியே குனிஞ்சிட்டு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா? அதுதான் அவர் குனிந்து தூக்கி எடுத்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வேற சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வாக்கிலே அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்படினாரு. அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தாரு. ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கல, தம்முடைய வாயை அவர் திறக்கல. அழிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகின்ற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமில்லாமல் இருக்கிற ஆட்டை போலவும் ஏந்திரமா இருந்தாரு. நான் குனிறேன், என் மகன் வேணும், உன் பெயரை சொல்லி என் ஜான் வேணும், என்னுடைய கிருபை வேணும், என்னுடைய மகன் வேணும், அந்த மகனை நான் விட்டுற மாட்டேன். நான் எவ்வளவு வேணுமா குனிறேன், நான் எவ்வளவு வேணுமா குனிறேன், என்னை சொல்லுங்க சொல்லி அப்படியே மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு செல்லப்படுகின்றேன். ஆட்டுக்குட்டியை போல வாயை திறக்காம உனக்காக அவர் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாரு. பேசியிருக்கலாமே, ஊமைகளை பேச வச்ச தேவனுக்கு பேசுறதுக்கு வாய் இல்லையா? பேசியிருக்கலாமே. அந்த வழியை நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துருக்கினார்களே, அப்பொழுது கண்ணை திறந்து பார்த்து அவர்களோட பேசியிருக்கலாமே. ஏன் தெரியுமா பேசல? உன்னை குனிஞ்சு தூக்கணும், அதுக்காக தன்னை தலை மட்டும் தாழ்த்தினாரு. என்ன வார்த்தை பேசினாலும் சரி அப்படியே கீழே குனிஞ்சு சொல்லுங்க, என் மகன் வேணும், எனக்கு என் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற என் மனவாட்டி எனக்கு வேணும். அவனுக்காக நான் இப்படி பொறுமையா எல்லா வார்த்தையும் சகிச்சுக்கிறேன்னு சொல்லி அப்படியே பொறுமையா இருந்தா இல்லையா? தேவாலயத்தை எடுத்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னையே நீ ரட்சித்துக் கொள் என்று அனாவசியமா பரிகாசமான வார்த்தைகளை பேசும்போது அப்படியே பொறுமையா தலை குனிஞ்சு அப்படியே சிலுவையை சுமந்துட்டு கீழே விடுறாரு. அப்படியே எழுறாரு, அப்படியே கீழே விடுறாரு, அப்படியே எழுறாரு, அப்படியே தூக்கி போறாரு. அப்ப தூக்க முடியல, அவரால் தூக்க முடியல. இப்படி பாடுபட்டாரு. அதுதான் குனிந்தது. அது மாத்திரமல்ல, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா அப்படின்னு என்ன அர்த்தம்? சில பேர் சொல்லுவாங்க, நீ ஓக்கியமான குடும்பத்துல பிறந்திருந்தேன்னா, நீ உண்மையாவே அப்பா இவர்தானா, நீ இந்த மாதிரி செய்யாத அப்படி இப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணுவாங்க. உன் குடும்பம் என்ன, உன் கொலை என்ன, உன் கோத்திரம் என்ன, நீ யாரு என்ன அப்படின்னு இன்னைக்கு தூஷிக்கிறாங்க. இதுதான் அந்த யூதர்களுடைய ஆவி. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உனக்காக எல்லா விதமான அனாவசியமான வார்த்தைகளையும் பரிகாசமான வார்த்தைகளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு ரத்த சொட்ட அப்படியே குனிந்து சிலுவையில் இருந்து அப்படியே உன்னை தூக்கினாரு. தேவாலயத்தை இழுத்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை ரட்சித்துக் கொள்ளு, நீ தேவனுடைய குமாரன் சிலுவையில் இறங்கி வா அப்படி தூஷித்தாங்கல்ல. அப்படியே பிரதான ஆசாரி வேலை பாருங்க என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ணாங்க. மற்றவர்கள் ரட்சித்தானே, ஐயோ மற்றவர்கள் ரட்சித்தியே, ஏன் உன்னை ரட்சிக்க முடியலையா? ரட்சிக்க திராணி இல்லாதவனே, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்போதே சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும்.
அப்பொழுது நான் விசுவாசிப்பேன்னு சொல்லி அனாவசியமான வார்த்தைகளை பேசி மூஞ்சில காரி துப்புறாங்க பாரு, அப்படியே குனிஞ்சாரு, அப்படியே குனிஞ்சாரு. என் மகன் வேணும், என் மகன் வேணும் எனக்கு. என் பிள்ளைகளை பாவத்துல அப்படியே விட்டுற மாட்டேன். என் பிள்ளைகளை தூக்கி எடுக்கணும், என் பிள்ளைங்க வியாதியிலிருந்து தூக்கி எடுக்கணும், என் பிள்ளைங்க மரணத்திலிருந்து தூக்கி எடுக்கணும், என் பிள்ளைங்க பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கணும், என் பிள்ளைங்க சாபத்திலிருந்து தூக்கி எடுக்கணும். அதுக்காக நான் குனிகிறோமோ, அதுக்காக நான் குனிவேன். குனிவு தூக்கினாரு, குனிவு தூக்கினாரு. சாதாரணமா தூக்குறேங்க, சாதாரணமா தூக்குறாரு. அந்த பாடலை பாடும்போதெல்லாம் என் கண்ணில பயங்கரமான தண்ணீர் வரும். அந்த பாடல் என்னை மிகவும் உலுக்கிற ஒரு பாடல். பிரியமான தேவனுடைய தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். பிதா பிதா சொல்லிட்டு எப்ப பாரு, பிதாவின் சித்தம் செய்ய வந்த, பிதாவை மையப்படுத்த வந்த, பிதா என்னில் இருக்கிறார், அவரை பிரியப்படுத்த என்னுடைய வாஞ்சை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்ல, பிதா பிதா சொல்லிட்டே இருந்தேன்ல, போய் கூப்பிடு, உங்க பிதாவை கூப்பிடு, அவர் ரட்சிக்கட்டும். எப்படி வெக்கப்பட்டிருப்பாரு, எவ்வளவு வெக்கப்பட்டிருப்பாரு, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. உனக்காக எனக்காக அவரோடு ஒரு சிலுவைக்கு அறையப்பட்ட கள்ளன் கூட அப்படியே நினைத்தார்களே. அவரை சிறுசில் கோலர் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்களே. எவ்வளவு அவமானம், எவ்வளவு கேவலம். அந்த வழியை நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி ஆஹா தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்கு கட்டுகிறவனே இறங்கி வா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படியே பொறுமையாக தன்னை தாழ்த்தி தன்னை குனிந்து உன்னை தூக்கும்படியாக அவருடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தை கிடையாது. அவருடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் அவர்கள் சொன்ன அவமான வார்த்தையோ தூஷணமான வார்த்தையோ பரிகாசமான வார்த்தை கிடையாது. அப்படியே கையை விரித்தவராய் நான் குனிறேன், எவ்வளவு வேணாலும் என்னை தாழ்த்துறேன், நான் குனிறேன். சொல்லுங்க என்ன காத்துப்பீங்க, என்ன பண்றீங்க பண்ணுங்க, உன்னையே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்களே. அது மாத்திரமல்ல, தண்ணீர் கேட்கும்போது கண்மலையை பிளந்த தண்ணீரை உண்டாக்கினவர், ஜீவ தண்ணீரை கொடுத்தவருக்கு தண்ணீர் பஞ்சமா சொல்லுங்க பார்க்கலாம். தாகமா இருக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் அவருக்கு ஒரு கோலில அவருக்கு அந்த காடியை குடிக்க கொடுக்கும் பொழுது அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அவரை குறித்து அவமானமான வார்த்தைகளை பேசும்போதெல்லாம் இயேசு அப்படியே ஒப்பு கொடுத்தாரு. என்னன்னு ஒப்பு கொடுத்தாரு? ஐயோ நான் குனிறேன், என் பிள்ளைக்காக நான் குனிறேன், என் பிள்ளை துயரத்துல கூப்பிடும், என் பிள்ளை துயரத்துல என்னை கூப்பிடும், என் பிள்ளை வந்து எடுத்து வந்து சமூகத்துல அழும், என்னை தூக்கி எடுங்கப்பா, எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு கஷ்டம் இருக்கிறது, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியலையே, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே, நான் மரண தருவாயில் இருக்கிறேனே, என்னை தூக்கி எடுங்கப்பான்னு சொல்லி என்னை கதறமே. அப்பொழுதெல்லாம் நான் தூக்கி எடுக்கணும்னா நான் முதல்ல குனியணும், நான் என்னை தாழ்த்தணும், சிலுவையில் என்னை தாழ்த்துறேன்னு சொல்லி அப்படியே அவர் தாழ்த்தினார். பிரியமானவர்களே, அப்படியே தாழ்த்தினார்களே. ஜெபசுந்தரி அவர்களே, உங்களுக்காக மறுபடியும் அந்த பாடலை நான் பாட விரும்புகிறேன். ஜெபத்தோடு கூட ஒப்பு கொடுங்க. இவ்வளவு நாளா ஒருவேளை இந்த பாடலை கேட்டிருப்பீங்களோ, கேட்டிருக்க மாட்டீர்களோ, ஒருவேளை இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இப்பொழுது அப்பா பாடலுடைய அர்த்தத்தை நான் புரிஞ்சு கொண்டேன், இந்த பாடலுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். நான் அழுது போகாதபடி உன்னையே குனிய வச்சு நீரே குனிந்து தாழ்த்தி சிலுவையிலே அப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை எனக்காக ஏற்றுக்கொண்டீங்களே. எதற்காக என்னை தூக்கி எடுக்கும்படியாக, என்னை பெற்றெடுத்த ராஜாவே, எவ்வளவு ஒரு தியாகத்தை எனக்காக செஞ்சீங்கப்பா. இப்போது நான் உணர்ந்து கொண்டேன். எல்லாரும் கண்ணீரோடு கூட ஒரு சொட்டு தண்ணியாவது அப்பா என்னை தூக்கி எடுத்தீங்களே, என்னை குனிந்து தூக்கி எடுத்தீங்களப்பா. என்னவோ நினைச்சது நானு. ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளவு பாடுகளையும் இவ்வளவு நன்மையான வார்த்தைகளையும் இவ்வளவு கேவலமான வார்த்தைகளெல்லாம் நீ சுமந்து கர்த்தாவை கேட்டு அவமானப்பட்டு அப்படியே பொறுமையாக நான் குனிறேன் சிலர் அப்படியே உன் ஜீவனை கொடுத்தீங்களே. நான் உணர்ந்துட்டப்பான்னு சொல்லி இப்பொழுது கூட இயேசுவே, என் கண்ணீரை கண்டவரே, என்னை கண்ணீரை துடைப்பதற்காக, என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக, நான் சுகமாய் சுகித்து வாழ்வதற்காக, நான் ஜீவனோடு வாழ்வதற்காக, என் நோயிலிருந்து என்னை தூக்கினீரே, என் மரணத்திலிருந்து என்னை தூக்கினீரே, என் பாவத்திலிருந்து தூக்கினீரே, அழுகையின் பள்ளத்தாக்கில் போயிருக்கும் போது தூக்கினீரே. அப்பா சேற்றில புரண்டு இருந்த என்னை யாருமே தொடப்பட முடியாது. என்ன ஐயோ இவனா, ஐயோ நான் கிட்ட வரமாட்டேன், இவனா இப்பேற்பட்ட பாவியாச்சே, ஐயோ இவன் சாக்கடையாச்சே, இவன் குடிக்காரனாச்சே, இவன் விபச்சாரக்காரனாச்சே, இவன் பின்னி மணிகிறனாச்சே என்று சொல்லி அநேகரே புறக்கணித்த போதெல்லாம் என்னை தூக்கினீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழைகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழைகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், பெரிய
விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். அப்பா, உமக்காக நான் எரிந்து கொண்டே இருப்பேன் அப்பா, உமக்காக எரிந்து கொண்டே இருப்பேன் அப்பா. யாரோ யூதர்களும் அந்த ரோம போர்ச்சியவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை பரிகாசமான வார்த்தைகளை பேசி அவருடைய முகத்துல துப்பி அவரை குட்டினார்கள், அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். கிறிஸ்துவை அவரை அடித்தவன் யார் என்று ஞானதிஷ்டம் எனக்கு சொல்லு என்று சொன்னார்கள். யார் அவரை குட்டினது, யார் அவர் முகத்துல துப்பினது, யார் அவரை கன்னத்தில் அறைந்தது, யார் அவரை பார்த்து உண்மை அடித்தவன் யார் என்று சொன்னது, ஞானதிஷ்டினர் எனக்கு சொல்லு என்று சொன்னது, தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை ரட்சித்துக் கொள் என்று சொன்னது யாரு? தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தது யாரு? அப்படியே பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்கள் எல்லாம் கூட நபியாசம் பண்ணினது யாருக்காக? இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொன்னது யாருக்காக? தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறானே அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது ரட்சிக்கட்டும் என்று சொன்னது யாருக்காக? யோசித்துப்பார். சிறுவர் அறையப்பட்ட அந்த கண்ணன் கூட நிந்திக்கிறான். சிரசில் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டார், வணங்கினார்கள். யாருக்காக? அந்த வழியை நடந்து போகிறார்கள். தன் தலைகளை துருக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவனே என்று சொன்னது யாருக்காக? உன்னை ரட்சித்துக்கள், சிலுவையில் இறங்கி வா என்று சொன்னது யாருக்காக? ஒருவன் காளையை கொண்டு வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு பதிலு அந்த காளையை கொடுத்தானே, அது யாருக்காக? யோசிப்பாரு, யோசிப்பாரு. அப்பா அப்பா, எனக்காக தான் சாமி, எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, எனக்காக ஜீவனை கொடுத்தீரே. ஒவ்வொரு மனுஷனும் நரகத்துக்கு போகும்போது கண்ணீர் வடிக்கிறீரே, ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துல வடிக்கும் போது கண்ணீர் வடிக்கிறீரே. உன்னை எவ்வளவு வேதனைப்படுத்துகிறது அந்த காரியம். என் பிரச்சனை தான் எனக்கு அதிகம், என் பிரச்சனை தான் எனக்கு பெருசு சொல்லி இந்த ஜபத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனா என்னை காட்டிலும், எனக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் நீர் அதிகமாய் எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு என்னுடைய பிரச்சனையில நீரும் ஒருவராய் இருந்து என்னுடைய பிரச்சனையை நீரும் சுமந்து கொண்டு எந்த பிரச்சனைக்காக நீரும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீரே, அதை நான் மறந்து போயிடுச்சுனே. இனிமேல் கேள்வி கேட்க மாட்டேன், இனிமேல் நான் முறுமுறுக்க மாட்டேன். என்னை குனிந்து தூக்கிற தேவனே, என்னை குனிந்து தூக்கிற தேவனே, அவ்வளவு அளவுக்கு என்னை குனிந்து தூக்கிட்டீங்களே. இதை செய்யறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதை கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதை நான் பெற்றுக் கொள்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு விசுவாசம் இல்லைன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு விசுவாசம் இல்லைன்னா நீ பொறுமையா காத்துக் கொண்டிருக்கிறீரப்பா. என் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எனக்காக இவ்வளவு செஞ்சீங்களே, எனக்காக இவ்வளவு குனிந்தீங்களே, எனக்காக இவ்வளவு குனிந்து என்னை தூக்குறீங்களே. அப்படியே தூக்குறீங்க, திரும்பி நான் விழுந்துடுறேன். ஆனாலும் திரும்பி வந்து தூக்குறீங்க, திரும்ப தூக்குறீங்க, நான் விழுந்துடுறேன். திரும்ப வந்து தூக்குறீங்க. அந்த மனுஷன் இருந்தா போறா, உன்னை 3 முறை தூக்குறேன், உன்னை 4 முறை தூக்குறேன், எனக்கு சலிப்பாயிடுச்சு போறா, நான் உன்னை தூக்க மாட்டேன் இனிமேல் சொல்லிட்டு இருப்பாங்கப்பா. நான் கீழே விழுவதெல்லாம், நான் கீழே விழுவதெல்லாம் சலிக்காம, முகம் கோலாம, திட்டாம என்னை மறுபடியும் தூக்கி 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 எடுக்கிறீங்களே அப்பா, தூக்கி தூக்கி எடுக்கிறீங்களே, தூக்கி தூக்கி எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா அப்படியே நீங்க ஒப்பு கொடுப்போம். இயேசுவே தூக்கி தூக்கி எடுத்தீங்களப்பா. எத்தனை முறை தூக்கி எடுத்தீங்க, எத்தனை முறை தூக்கி எடுத்தீங்க, எத்தனை முறை கீழே விழுந்திருப்பேன், எத்தனை முறை ஒரு கெட்ட வார்த்தை பேசி சிலுவையில் அடைஞ்சிருப்பேன், எத்தனை முறை கோபப்பட்டிருப்பேன், எத்தனை முறை எழுச்சி வந்திருக்கும், எத்தனை முறை மற்றவங்களை சமைச்சிருப்பேன் வாயில, எத்தனை முறை மற்றவர்கள் பல புண்படியான வார்த்தைகளை பேசியிருப்பேன், உன்னை கேள்வி கேட்டிருப்பேன், உனக்கு விரோதமாய் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி உன்னை துக்கப்படுத்தியிருப்பேன், உன்னை குறித்து முறுமுறுத்திருப்பேன். ஆம் கர்த்தாவே, ஆம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே அப்பா. 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, எத்தனை முறையிலே சொல்ல முடியாது. தூக்கி 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 எடுக்கதான் ஒரு வேலை, குனிந்து 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 தூக்கி 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 எடுக்கதான் வேலை. ஒரு முறை சிலுவையில தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே,
சகோதரனே சகோதரியே, உன்னை தூக்கி எடுக்கதா அவருக்கு வேலை, உன்னை தூக்கி எடுக்கதா வேலை. அவர் தூக்கி எடுக்கலனா, அவர் தூக்கி எடுக்கலனா, அவர் தூக்கி எடுக்காம போயிருந்தானா நீ எப்பவுமே கதைக்கு போயிட்டு இருப்பியே, நீ எப்பவுமே மண்ணோட மண்ணா மாறிட்டு இருப்பியே. தூக்கி எடுக்கலனா இந்த பிரச்சனை வெளியே வந்திருப்பியா? என்னை தூக்கி எடுக்கலனா இங்க வந்து நான் இருப்பேனா? என்னை தூக்கி எடுக்கலனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்க மாட்டாரு, என்னை தூக்கி எடுக்கலனா இவ்வளவு படிக்க வச்சிருக்க மாட்டாரு, என்னை தூக்கி எடுக்கலனா இவ்வளவு தூரம் என்னை உயர்த்தி இருக்க மாட்டாரு, என்னை தூக்கி எடுக்கலனா எனக்கு கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்திருக்க மாட்டாரு. அட்லீஸ்ட் நான் உயிரோடு வாழ்வதற்கு, நாசிய சுவாசமுள்ளவராய் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதற்கு என் தேவன் என்னை தூக்கி எடுத்தது. அவர் குனிந்து தூக்கி எடுத்தது. தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, தூக்கி எடுத்துக்கொண்டே இருக்கிறாரு. எத்தனை நாளைக்கு குனிய வைப்பீங்க? எத்தனை நாளைக்கு குனிய வைப்பீங்க? எத்தனை நாளைக்கு தூக்கி எடுக்க முடிய வைப்பீங்க? யோசித்து பாருங்க. குனியது என்பது மறுபடியும் 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 ஒரு சிலுவையில் அடைகிற அனுபவம், மறுபடியும் ஒரு சிலுவையில் அடைகிற அனுபவம் தான் குனிகிறது. அவர் குனிகிறார். அப்ப கூட ஐயோ என் மகனே நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். நான் உன்னை குனிந்து தூக்கலனா நீ மறிச்சு போயிடுவ, நீ நிர்மூலமாக்கி போயிடுவ, நீ இருப்பொருளாகிடுவ, நீ காணாம போயிடுவ, நீ அழிஞ்சு போயிடுவே. அதனால நான் உன்னை குனிந்து தூக்குறேன். குனிந்து தூக்குவதனுடைய அர்த்தம் என்ன என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். குனிந்து தூக்குவதனுடைய அர்த்தம் என்ன? குனிந்து தூக்குவதன் மூலமாக அவர் கேட்டுக்கொண்ட காரியங்கள் என்ன? மக்கள் அவர் தூஷித்த காரியங்கள் என்ன? என்னென்ன வார்த்தைகளினால் அவர் தூஷிக்கப்பட்டார், என்னென்ன வார்த்தைகளை சொல்லி அவரை தூஷித்தார்கள், எப்படி அறைந்தார்கள், எப்படி காயப்பட்டார், எப்படி எலும்புகள் தெரிஞ்சான். எலும்புகள் எண்ணக்கூடும், எலும்பு தெரியுற அளவுக்கு சத தொங்கி பிஞ்சு அப்படியே தொங்கி இருந்துச்சுங்க. கடைசி சொட்டு ரத்தம் அப்படி தண்ணி வந்துச்சுங்க உங்களுக்காக. அப்படியே அவரு குனிந்தாருங்க, அப்படியே குனிந்து தூக்கினாருங்க அவரு. எத்தனை நாளைக்கு இன்னும் என்ன குனிய வச்சுருப்ப அவரு? எத்தனை நாளைக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு அவரை குனிய வைப்ப மகனே? எத்தனை நாளைக்கு அவரை குனிய வைப்ப? எத்தனை நாளைக்கு அவர் குனிந்து தூக்கி வைக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இனிமேலாச்சும் சொல்வீங்களா? அப்பா எத்தனையோ முறை என்ன குனிஞ்சு தூக்கிட்டீங்கப்பா. நான் பொய் சொல்லும்போது என்ன குனிஞ்சு தூக்குனீங்க, அதே பொய்யே நான் திரும்ப செய்ய உன்னை குனிந்து தூக்கும்படி ஒப்பு கொடுக்க மாட்டேன்ப்பா. அதே மாதிரி நான் கோபப்பட்டு அநேக முறை நான் கோபத்தினால் அநேகரோட பேசாம கசுப்பு வைராக்கியங்களை வைத்துக் கொண்டிருக்கும் போது வேதத்தில் சொன்ன வசனத்தை மறந்து போய் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உன் கோபம் தனிமையாக சொன்ன வசனத்தை கீழ்ப்படியாதபடி நான் இருக்கும்போது கூட என்னை தேடி வந்து அப்படியே விட்டுட்டா வாய்ஞ்சு போயிடுவானே, அப்படியே விட்டுட்டா வாய்ஞ்சு போயிடுன்னு சொல்லி குனிந்து தூக்குனீங்கப்பா, குனிந்து தூக்குனீங்கப்பா. நான் அது நான் மறந்துட்டேன்ப்பா. இனிமேல் அதே பாவத்தை திரும்ப செஞ்சு உன்னை குனிந்து தூக்கும்படியாக நான் விட மாட்டேன் இயேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா அப்பா? ஒப்பு கொடுக்கிறப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே. அதே மாதிரி சிகரெட் பிடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, விபச்சாரம், வேசித்தனம், எத்தனையோ காரியங்களை செய்து இயேசுவை மறுபடியும் குனிய வைத்து அவரை தூக்கி எடுக்க முடியாது வைக்கிறீங்களே. மனசாட்சி இல்லையா? தேவனை எத்தனை பேர் நீ சிலுவையில் அறிந்து கொண்டிருப்பாய்? யோசித்து பாரு. இன்னைக்கு மன்னிப்பு கேளு. அப்பா சோத்திரம், இனிமேலாச்சும் என் வாழ்க்கையில என் சோகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நீ உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சோகத்துல பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இனிமேல் இயேசுவை நான் குனிய வைக்க மாட்டேன். இயேசுவை மறுபடியும் அதே காரியத்துக்காக ஒரே காரியத்துக்காக குனிய வைக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவை என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தமாய் மாத்துங்க, என்னை பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபை தாருங்க. அப்பா ஜெயம் எடுக்க கிருபை தாருங்க. இந்த பொல்லாத சோகத்திலிருந்து ஜெயம் எடுக்க கிருபை தாருங்க. மற்றவர்களை பேச்சிலும் வார்த்தையிலும் பார்வையிலும் பேசி காயப்படுத்துற காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை தாருங்க. மனமணி உண்டு பண்ணி பேசுகிற வார்த்தையிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்க. மற்றவர்களை புண்படுத்தும்படியாக பேசக்கூடாது, மற்றவர்களுடைய வாழ்க்கையில இடர்கள் உண்டு பண்ணக்கூடாது. அப்பா என்னுடைய வாழ்க்கையில கசப்புகள், வைராக்கியங்கள், மன்னிக்காத குணங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. ஒரு பிள்ளையாக மாறணுமே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம். யார் ஒப்பு கொடுத்தீர்களோ வருகிற நாட்களிலே இந்த பாடலை அதிகமாக நீங்க பாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தாவே இந்த பாடல் மூலமாக என்னோட கூட பேசினீரப்பா. குனிந்து தூக்குகிறது என்பது என்னவோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். எந்த அளவுக்கு குனிந்து தூக்குனீங்கப்பா என் வாழ்க்கையில. அந்த பாடலும் பாடி
நீ என்ன பண்ணணும்? பரிசுத்தத்துக்குள்ளாய் போகணும். நன்றி அறிவுதல் உள்ளவர்களாய் நன்றியோடு கூட இந்த பாடலை பாடி கண்ணீரோடு கூட ஒப்புக்கொடு. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு கூட என்னோட கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே வருகிற நாட்களிலே நான் இன்னும் பரிசுத்தமா ஜீவிக்க போறேன், என்னை அர்ப்பணிக்க போறேன், பரிசுத்தமா ஜீவிக்க முடியாது. கர்த்தாவே இந்த பாடல் மூலமாக நீ என்னோட கூட பேசுவீரப்பா. சோத்திர ஆவியானவரே, என்னை பரிசுத்தப்படுத்தினீர், எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, பரிசுத்தமாக்கப்பட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், இனிமேல் குனிய வைக்க மாட்டேன். ஆவியின் வரங்களுக்கு, ஆவியின் கனிகளுக்கு, ஆவியினுடைய வரங்களில் பெற்றுக்கொண்டு அப்படி வல்லமையான கருவியை பயன்படுத்துவதற்காக அவருடைய ரத்தத்தை பயன்படுத்தி, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பயன்படுத்தி, அதற்காக நீ பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கத்தர் கொடுக்க போவதற்காக கத்தரை சோத்தரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.